மொத்த மெழுகுவர்த்திகள், இங்கே இருக்கக்கூடிய மொத்த மெழுகுவர்த்திகள் 8. அதிலிருந்து ஒன்றை கழிக்க வேண்டும் 7. 8லிருந்து ஒன்றை கழிக்கின்றேன் 7. ஏன் ஒன்றை கழித்தேன் என்று சொன்னால் இந்த இடைவெளிகளை பார்ப்பதற்கு 7 இடைவெளிகள், ஒவ்வொரு இடைவெளிகளும் 2 நிமிடங்களை குறிக்கின்றது. எனவே 7ஐ 2ஆல் பெருக்குகின்றேன் 14 நிமிடம். இதனோடு ஒரு மெழுகுவர்த்திக்கான நேரத்தையும் சேர்த்தால் முழுமையாக எரிந்து முடிவதற்கான நேரம் எங்களுக்கு கிடைக்கும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். எவ்வாறு செய்திருக்கின்றேன் சொன்னால், இங்க இருக்கக்கூடிய மொத்த மெழுகுவர்த்திகளுடைய எண்ணிக்கையை பார்க்கின்றேன் 8. 8லிருந்து ஒன்றை கழித்து அதனுடைய இடைவெளியை பார்க்கின்றேன். எத்தனை இடைவெளிகள், ஏன் அந்த இடைவெளி எடுத்தேன்னு சொன்னால், ஒவ்வொரு மெழுகுவர்த்திகளும் 2 நிமிட நேர இடைவெளி வித்தியாசத்தில் தான் ஒளிர வைக்கப்பட்டிருக்கின்றது. 2 நிமிட நேர வித்தியாசத்தில் தான் ஒளிர வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவேதான் நான் அந்த இடைவெளியை முதலாக எடுத்துக்கொள்கின்றேன். இந்த நேர வித்தியாசம் 7 வித்தியாசங்கள் வருகின்றது, 7 இடைவெளிகள் வருகின்றது. ஒரு இடைவெளிக்கான நேரம் 2 நிமிடங்கள். ஆகவே 7 2 14 நிமிடங்கள் இந்த இடைவெளி. அதனோடு இறுதியாக ஒரு மெழுகுவர்த்திக்கான நேரத்தையும் நீங்கள் சேர்த்து கொண்டால் மொத்தமாக 8 மெழுகுவர்த்திகளும் எரிந்து அணைந்து முடிவதற்கான நேரம், மொத்த நேரம் உங்களுக்கு விடையாக கிடைக்கும்.